ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குவாஹாத்தியில் இருக்கிற உமானந்தா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு தான் போகிறோம். ஸோ உள்ளே இப்படி வந்தோடனே ஒரு ஆளுக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அது மாதிரி போட்டிங்கில் தான் வந்து போகிறாங்க. அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க, அதான் வந்து உமானந்தா ஐலாண்டு. அதில் வந்து உமானந்தா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் ஒன்று இருக்காங்க. அதை தான் இங்கே வணங்குறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து சிறந்த ஐலாண்டு அப்படிங்கிறது இந்த உமானந்தா ஐலாண்டு தான். ஸோ இப்போ தான் அங்கே நம்ம போக போகிறோம். இங்கே போட்டிங்கில் இருக்குது. இந்த போட்டிங் மூலிமா அங்கே நம்ம போயிட்டு சாமியை பார்த்துட்டு 30 minutes தான் அலௌடு. போயிட்டு உடனே நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். இப்போ நான் போகிறப்போ நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. போட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம், வாங்க பார்க்கலாம். உமானந்தாவோட ஐலாண்டு இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். போட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீடில் தான் வந்து வந்து ரொம்ப ஆழமாக கொஞ்சம் கேப் வச்சுருக்காங்க. கிட்ஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ பிளாட்ஃபார்ம் ரிங்கும் போட்டிருக்காங்க. சைடு ஃபுல்லாக வந்து பிளாட்ஃபார்ம் ரிங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ அவன் அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ அதான் ஃபுல்லாக ஐலாண்டு. ஐலாண்டை கிராஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, டெம்பிள் அங்கே தெரியுது பாருங்க, அந்த சைடு அங்கதான் ஃபுல்லாக அந்த டெம்பிள் தான் அங்கே போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. 20 minutes 30 minutes ரவுண்ட் அடிக்கிறாங்க. ரவுண்ட் அடிச்சு சின்ன சின்ன ஐலாண்ட்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அங்கே சைடில் இருக்குது. எல்லாருமே சில ட்ரெடிஷ்னல் வேர் ஹவுசஸ்லாம் இங்கே உள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள்ஸ் தான் 2-3 டெம்பிள்ஸ் இருக்குது. ரோப்லேயும் வந்து போகலாம். நீங்கள் அந்த ரோப் ஆக்சஸ்லேயும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகலாம். அந்த ரோப்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக போகிறாங்க. இந்த போட்டிங்லேயும் வந்து நீங்கள் போகலாம். பாருங்க, இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து உலகத்திலே வந்து சின்னதான ஒரு ஐலாண்டுன்னு சொல்றாங்க. அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
வச்சுருப்பாங்க. அந்த டெம்பிள் பாருங்க மேலே இருக்குது பாருங்க. அதுக்குள்ளே சின்ன ஒரு மார்க்கெட் மாதிரிலாம் இருக்குது. டெம்பிள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளார போகிறது தான் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இறங்குறாங்க. இறங்கினதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு வழியாக மேலே இப்போ நடந்து போகணும். அப்பா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதே மேலே நடந்து போயிட்டு இந்த கோயில் சாமி கும்பிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வர வண்டி தான். இவ்வளோ தூரம் படியில் ஏறி வந்து நம்ம சாமியை பார்க்க வந்தாச்சு. இந்த கோயிலுக்கு தான் உள்ளே போனோம். ரொம்ப சின்ன சாமி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சுலாம் வாங்குது அவ்வளோ தூரம் படி ஏறி வரணும். ஷூஸ்லாம் இங்கே வச்சுட்டு போய் நம்ம சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு போட் வரும். அந்த போட்டில் ஏறி நம்ம போனோம். டைமிங் ஸ்டார்ட் தான் எல்லாமே வந்து. அதான் வந்து போட்டுருக்காங்க. உள்ளே போய் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு நம்ம திருப்பி வருவோம். நம்ம எப்படியோ சாமிக்கு அர்ச்சனையை வாங்கியாச்சு. அர்ச்சனையை போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படி நம்ம ரிட்டர்ன் வர வேண்டி தான். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அர்ச்சனை பண்ணாமல் போனோம் எப்படி. நம்ம உமானந்தா டெம்பிளை வந்து பார்த்தாச்சு. ஐலாண்ட் மொழியாக வந்து அடுத்த டைமிங் வந்து 12:15 தான் வந்து அடுத்த போட் வருமா. இப்போ 11:15 தான் ஆகுது. 1 hour வெயிட் பண்ணோம். வேறு வழி இல்லை. இதுதான் வந்து நம்ம வந்த வழி. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. ஒரு டைத்தில் 75 மெம்பர்ஸுக்கு மேலே அனுப்ப மாட்டாங்க. அதுதான் வந்து கணக்கு. ஃபஸ்ட்டு இப்போ ட்ரிப்பு போயிருக்காங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஆளுங்கெல்லாம் போவாங்க. ஓகே நண்பா, நான் வந்து அடுத்து இப்போ போட்டு அங்கே வருது. ஸோ அதை வெயிட் பண்ணி நான் கிளம்புறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.